வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்ற ராமலிங்கம் பதவியேற்பு விழாவிற்கு தீப்பாய்ந்தான் எம்எல்ஏ தலைமையில் 500க்கும் மேற்பட்ட பாஜகவினர் மோட்டார் சைக்கிள்களில் பேரணியாக சென்று ராமலிங்கத்திற்கு வாழ்த்து தெரிவித்தனர். பொது இடங்களில் வைத்துள்ள கொடி கம்பங்கள் மற்றும் பேனர்களை நாளை 1ஆம் தேதிக்குள் அகற்றிக் கொள்ள வேண்டும் என உழவர்கரை நகராட்சி எச்சரித்துள்ளது. புதுச்சேரியில் பெண் உட்பட 3 பேரிடம் 2.86 லட்சம் ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். சீர்காழி அருகே கேஸ் கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 கூரை வீடுகள் எரிந்து நாசமானது. இதில் 5 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்தது. இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வித்யா சமீக்ஷா கேந்திரா என்னும் பள்ளிகள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் பற்றிய தரவுத்தளம் மற்றும் மேற்பார்வை மேலாண்மை திறன் கொண்ட பல்நோக்கு மையத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசு பள்ளிக் கல்வி இயக்ககம் சார்பில் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பற்றிய தரவுத்தளம் மற்றும் மேற்பார்வை மற்றும் மேலாண்மை திறன்கள் கொண்ட வித்யா சமீக்ஷா கேந்திரா எனப்படும் பல்நோக்கு மையம் புதுச்சேரி பள்ளிக் கல்வித்துறை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். தொடர்ந்து இதன் செயல்பாடுகள் குறித்து விளக்கப்பட்டது. விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி, சமக்ர சிக்ஷா மாநில திட்ட இயக்குநர் எழில் கல்பனா உள்பட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். வித்யா சமீக்ஷா கேந்திரா என்பது தேசிய கல்விக் கொள்கை 2020 அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மையப்படுத்தப்பட்ட தரவுத்தள கண்காணிப்பு மற்றும் பகுப்பாய்வு தளமாகும். இதன் நோக்கம் தரவுகளின் அடிப்படையில் கல்வி நிர்வாகத்தை மேம்படுத்துவது மற்றும் மாணவர்களின் கற்றல் விளைவுகளை மேம்படுத்துவது ஆகும். இது புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளிக்கூடங்களில் இருந்தும் உயர் நிர்வாக நிலைகள் வரை அனைத்து தரப்பினரும் பள்ளிகள் நடப்பு நிகழ்வுகளை நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் தளமாக அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 1,30 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட புதிய பூங்காவை கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாவாணர் நகரில் ஸ்மார்ட் சிட்டி 2.0 திட்டத்தின் கீழ் 1,30 லட்சம் ரூபாய் செலவில் புதியதாக பூங்கா அமைக்கப்பட்டது. இந்த பூங்கா மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிப்பதற்காக நிகழ்வு இன்று பூங்கா வளாகத்தில் நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு பூங்காவினை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தனர். தொடர்ந்து பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் உடற்பயிற்சி கருவிகளையும் பார்வையிட்டனர். பாஜகவிற்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்ததில் எங்கள் கட்சியைச் சேர்ந்த யாருக்கும் வருத்தம் இல்லை என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, பாஜகவிற்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி கொடுத்ததற்கு எங்கள் கட்சியில் யாரும் வருத்தத்தில் இல்லை, மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். பாஜக தான் கடந்த 4 வருடம் முன்பு நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை நியமித்தார்கள். அவர்களே நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை நீக்கிவிட்டு மீண்டும் தங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினராக பதவி கொடுத்துள்ளனர். அது எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. நியமன உறுப்பினர் பதவியை பாஜகவிற்கு கொடுத்ததற்கு எங்கள் கட்சியைச் சேர்ந்த யாருக்கும் எந்த கஷ்டமும் கிடையாது. அடுத்த தேர்தலை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தேர்தலை சந்திக்கும் விதமாக கட்சி பணியை ஆற்றி வருகிறோம் என்றார். பாஜக மாநில பொறுப்பாளராக பதவியேற்ற ராமலிங்கம் பதவியேற்பு விழாவிற்கு தீப்பாய்ந்தான் எம்எல்ஏ தலைமையில் 500க்கும் மேற்பட்ட பாஜகவினர் மோட்டார் சைக்கிளில் பேரணியாக சென்று ராமலிங்கத்திற்கு வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி பாஜக மாநில தலைவராக முன்னாள் எம்எல்ஏ ராமலிங்கம் டெல்லி மேலிடத்தால் தேர்வு செய்யப்பட்டார். மேலும் காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அமைச்சராகவும், நியமன எம்எல்ஏக்களாக முன்னாள் எம்எல்ஏவும் புதுச்சேரி பாஜக மாநில துணைத் தலைவராகவும் இருந்து வரும் தீப்பாய்ந்தான், காரைக்கால் ராஜசேகர், முதலியார்பேட்டை செல்வம் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர்.
புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக நியமிக்கப்பட்ட ராமலிங்கம் பதவியேற்பு விழா இன்று சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நடந்தது. இதற்காக ஊசோடு சட்டமன்ற முன்னாள் எம்எல்ஏவும் பாஜக மாநில துணைத் தலைவருமான தீப்பாய்ந்தான் தனது ஆதரவாளர்கள் சுமார் 500 பேருடன் மோட்டார் சைக்கிளில் நேரடியாக சென்று நிகழ்ச்சியில் பங்கேற்றார். முன்னதாக தீப்பாய்ந்தான் தொகுதி இளைஞர்களுக்கு அழைப்பு கொடுத்தவுடன் சேதராப்பட்டு, கரசூர், துத்திப்பட்டு, தொண்டமாநத்தம், ராமநாதபுரம், பிள்ளையார் குப்பம், சேந்தநத்தம், அகரம், கோபாலன்கடை, குருமாம்பேட் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 500க்கும் மேற்பட்ட மோட்டார் சைக்கிள்களில் 10 கண்ணு சந்திப்பில் ஒன்று கூடிய இளைஞர்கள் தீப்பாய்ந்தான் எம்எல்ஏ தலைமையில் மேலதாளம் முழங்க பேரணியாக வில்லியனூர் வழியாக சுகன்யா கன்வென்ஷன் சென்டர் சென்றனர். அங்கு தீப்பாய்ந்தான் எம்எல்ஏ தலைமையில் தலைவராக பொறுப்பேற்ற ராமலிங்கத்திற்கு வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலத்திலிருந்து ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி நிதியுதவி வழங்கினார். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களைச் சேர்ந்த 90 இஸ்லாமியர்கள் புனித ஹஜ் பயணம் மேற்கொள்கின்றனர். அவர்களுக்கு நிதி உதவியாக தலா ரூபாய் 16,000 வீதம் மொத்தம் ரூபாய் 14,40,000ற்கான காசோலையினை முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி ஹஜ் கமிட்டி உறுப்பினர் நிசார் அகமதிடம் இன்று வழங்கினார். பொது இடங்களில் வைத்துள்ள கொடி கம்பங்கள் மற்றும் பேனர்களை நாளை 1ஆம் தேதிக்குள் அகற்றிக் கொள்ள வேண்டும் என உழவர்கரை நகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவின்படி புதுச்சேரியில் பொது இடங்கள் மற்றும் சாலைகளில் அனுமதியின்றி வைத்துள்ள பேனர்கள், கட் அவுட் மற்றும் கொடி கம்பங்களை வரும் 2ஆம் தேதிக்குள் அகற்றிட புதுச்சேரி கலெக்டர் உத்தரவிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட உட்புற சாலைகளில் ஆய்வு செய்ததில் 33 இடங்களில் அரசியல் கட்சிகள், சமூகம், தொழிற்சங்கங்கள் மற்றும் பிற கொடி கம்பங்கள் அனுமதியின்றி வைத்திருப்பது தெரியவந்துள்ளது. இந்த கொடி கம்பங்கள் மற்றும் பேனர்களை சம்பந்தப்பட்டவர்களை நாளை 1ஆம் தேதிக்குள் அகற்றிக் கொள்ள வேண்டும். தவறும் பட்சத்தில் உழவர்கரை நகராட்சி, வருவாய்த்துறை மற்றும் போலீசார் இணைந்து அகற்றப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பெண் உட்பட 3 பேரிடம் 2.86 லட்சம் ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்த பெண் ஒருவரை மொபைல் போனில் தொடர்பு கொண்ட நபர் டெல்லியிலிருந்து சுங்கத்துறை அதிகாரி பேசுவதாக தன்னை அறிமுகம் செய்து கொண்டார். உங்கள் பெயரில் பார்சல் வந்துள்ளது, அதில் தங்கம் வந்துள்ளதாகவும் அதற்கு சுங்க கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறினார். அதை நம்பிய அவர் தனது வங்கிக் கணக்கிலிருந்த 2.13 லட்சம் ரூபாயை அனுப்பினார். பின் அந்த நபரை பற்றி விசாரிக்கும்போது போலியான சுங்க அதிகாரி என தெரியவந்தது. தொடர்ந்து புதுச்சேரியைச் சேர்ந்த நபர் பேஸ்புக்கில் வந்த லாட்டரி சீட் தொடர்பான விளம்பரத்தை பார்த்துள்ளார். விளம்பரத்தில் வந்த எண்ணை தொடர்பு கொண்டு லாட்டரி சீட் வாங்கியுள்ளனர். அதனை அடுத்து அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர், நீங்கள் வாங்கிய லாட்டரி சீட்டுக்கு 5 லட்சம் பரிசு விழுந்துள்ளதாக, அதற்கு செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறினார். அதை நம்பி அவர் 55,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். வில்லியனூரை சேர்ந்த நபர் 18,000 ரூபாய் அனுப்பி மர்ம கும்பலிடம் ஏமாந்தார். இதுகுறித்து 3 பேர் கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். சீர்காழி அருகே கேஸ் கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 கூரை வீடுகள் எரிந்து நாசமானது. இதில் 5 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்தது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ரயில்வே சாலையில் வசித்து வரும் கஸ்தூரி, வயது 70. இவரது வீட்டில் சமையல் செய்யும்போது சிலிண்டரில் கசிவு ஏற்பட்டு தீப்பற்றி வீடு முழுக்க பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. பக்கத்து வீடான கஸ்தூரி சகோதரி தயாநிதியின் கூரை வீடு அமைந்துள்ளது. காற்றின் வேகத்தில் தீ பரவியது. இதனால் சகோதரிகளான 2 பேரின் கூரை வீடுகளும் தீப்பற்றி முற்றிலும் எரிந்தது. வீட்டில் இருந்த அனைவரும் உடனே வெளியேறியதால் உயிர் தப்பினர். தகவல் அறிந்து வந்த சீர்காழி தீயணைப்பு மீட்பு படையினர் விரைந்து தீயை அணைத்தனர். ஆனால் வீட்டிலிருந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்ட 5 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் அனைத்தும் எரிந்து தேசமானது. கேஸ் கசிவால் தீ விபத்து குறித்து சீர்காழி போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி லகு உத்யோக் பாரதியின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஹோட்டல் அதித்தியில் நடந்தது. புதுச்சேரி லகு உத்யோக் பாரதியின் மாநில அளவிலான வருடாந்திர கருத்தரங்கு மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஹோட்டல் அதித்தியில் நடந்தது. லகு உத்யோக் பாரதியின் தேசிய இணை பொதுச் செயலாளர் மோகன சுந்தரம், தேசிய துணைத் தலைவர் ஹரிஹரன், தேசிய செயற்குழு உறுப்பினர் விஜயராகவன் ஆகியோர் பங்கேற்றனர்.
குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் சங்கமாக செயல்படும் இந்த லக் உத்யோக் பாரதியின் புதிய நிர்வாகிகளாக தலைவராக விஸ்வேஸ்வரன், துணைத் தலைவர்களாக பாஸ்கரன், வேலுசாமி, அசோக், பொதுச் செயலாளராக சுரேஷ் பாபு, பொருளாளராக வேல்முருகன், துணை பொதுச் செயலாளர் 6 செயற்குழு உறுப்பினர்கள் பொறுப்பேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் டெய்லி அக்கவுண்டன்டிங் சாப்ட்வேர் நிறுவனர் சிபி நிறுவனத்தின் செயல்திறன், குறு மற்றும் சிறு தொழிற்சாலை நடத்துபவர்களுக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகள் குறித்து பேசினார். தமிழ்நாடு மாநில செயலாளர் ஜெயேந்திரன் சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் 150க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். காரைக்காலில் உள்ள புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு அந்தோணியாரை வழிபட்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்த புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கொடியேற்றத்தில் கொடியினை காரைக்கால் பங்கு தந்தை பால்ராஜ்குமார் திருப்பலியினை நடத்தி வைத்து கொடிக்கு புனித நீர் தெளித்து துவக்கி வைத்தார். இதில் திரளான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு புனித அந்தோணியாரை வணங்கி பிரார்த்தனை செய்தனர். 10 நாட்கள் நடைபெறும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மின்விளக்கு தேர்பவனி வரும் 8ஆம் தேதியன்று நடைபெறவுள்ளது. கரைதீர்த்தால் குப்பத்தில் ரூபாய் 21.78 லட்சம் செலவில் கழிவுநீர் வாய்க்கால் சீரமைக்கும் பணியை திருபுவனை தொகுதி எம்எல்ஏ ப. அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் ஆதி திராவிடர் வரைநிலை மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட கலிதீர்த்தால் குப்பம் காலனி டிபிஜி நகர் பகுதியில் ரூபாய் 21.78 லட்சம் செலவில் கழிவுநீர் வாய்க்கால் சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதி எம்எல்ஏ ப. அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், பாட்கோ செயற் பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் முரளி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் ராமையன் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூடப்பாக்கம் அருள் தரும் தர்மராஜருடன் அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு கோனேரிக்குப்பம் ஊர் பொதுமக்கள் சார்பாக ரூபாய் 1,25,000 நன்கொடை வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கூடப்பாக்கம் அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தான ஆளுகைக்கு உட்பட்ட அருள் தரும் தர்மராஜருடன் அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வருகின்ற 2ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு ஆலய கட்டுமான பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு கோனேரிக்குப்பம் ஊர் பொதுமக்கள் ஏடிஎஸ் தாமோதரன் தலைமையில் ஆலயத்திற்கு ரூபாய் 1,25,000 நன்கொடையினை திருப்பணிக்குழு தலைவர் ஐயனார், பொருளாளர் நித்யலட்சுமி, திருப்பணி குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் வழங்கினார். இதேபோல் அகரம் முன்னாள் தலைமை ஆசிரியர் கணேசன் ரூபாய் 25,000 நன்கொடை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கோனேரிக்குப்பம் விஜயன், கோதண்டராம், அமுது, பரமசிவம், முருகதாஸ், மண்ணாங்கட்டி, தண்டபாணி, விஸ்வநாதன், லோகையன், பிரபாகரன், ராமச்சந்திரன் மற்றும் கூடப்பாக்கம் அகரம் பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள், திருப்பணி குழுவினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வில்லியனூரில் அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் குடமுழக்கு விழா விரைவில் நடைபெற வேண்டி முற்றோதல் விழா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் கடந்த 25 ஆண்டுகளாக குடமுழக்கு விழா நடைபெறவில்லை. குடமுழக்கு விழா விரைவில் நடைபெற வேண்டி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை முற்றோதல் விழா காலை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து ஆலயத்தில் வீற்றிருக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பூஜைக்கு ஆலய நிர்வாகி சரவணன் தலைமை தாங்கினார். விழாக்கான ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன் சிவாச்சாரியார், சிவக்குமார், ஆறுமுகம், திருஞான சம்பந்தம், புருஷோத்தமன், சுஜித் ஆகியோர் செய்திருந்தனர். ஓதுவார்கள் சஞ்சீவி, ராஜலட்சுமி, ஓம் மகிழன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் காலை மதியம் அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள்.
பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்ற ராமலிங்கம் பதவியேற்பு விழாவிற்கு தீப்பாய்ந்தான் எம்எல்ஏ தலைமையில் 500க்கும் மேற்பட்ட பாஜகவினர் மோட்டார் சைக்கிள்களில் பேரணியாக சென்று ராமலிங்கத்திற்கு வாழ்த்து தெரிவித்தனர். பொது இடங்களில் வைத்துள்ள கொடி கம்பங்கள் மற்றும் பேனர்களை நாளை 1ஆம் தேதிக்குள் அகற்றிக் கொள்ள வேண்டும் என உழவர்கரை நகராட்சி எச்சரித்துள்ளது. புதுச்சேரியில் பெண் உட்பட 3 பேரிடம் 2.86 லட்சம் ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். சீர்காழி அருகே கேஸ் கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 கூரை வீடுகள் எரிந்து நாசமானது. இதில் 5 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்தது. செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.